என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெரி ஷார்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். 11th அக்கௌண்டன்சியில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய வெரி ஷார்ட் ஆன்சர் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹூ ஆர் த பார்ட்டிஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன், எந்தெந்த பார்ட்டிஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்லன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 10ல் இந்த பாக்ஸ் பார்த்தீங்களா, இதுதான் அதோடைய ஆன்சரு. நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்ப்ளனேஷனாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம இது எழுதினாலும் நமக்கு என்ன வரும், மார்க் வரும். ஓகேங்களா, என்னென்ன பார்ட்டிஸ்னால் மொத்தம் 2 பார்ட்டிஸ் இருக்காங்க, இன்டர்னல் பார்ட்டி, எக்ஸ்டர்னல் பார்ட்டி. ஓகேங்களா, இன்டர்னலில் வந்து யாரெல்லாம் வருவாங்கன்னா ஓனர்ஸு, மேனேஜ்மெண்ட்டு, எம்ப்ளாயீஸ் அவங்க எல்லாம் தான் வந்து என்னது இன்டர்னல் பார்ட்டிஸ். எக்ஸ்டர்னலில் வந்து யாரெல்லாம் வருவாங்கன்னா கிரெடிட்டர்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், இன்வெஸ்டர்ஸ், கஸ்டமர்ஸ், டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெகுலேட்டரி பாடிஸ், கவர்மெண்ட்டு, ரிசர்ச்சர்ஸு, ஜென்ரல் பப்ளிக், இது எல்லாமே வரும். ஓகேங்களா, எக்ஸ்டர்னலில். இன்டர்னல், எக்ஸ்டர்னல். ஃபஸ்ட்டு இன்டர்னல்னால் என்ன? The internal users are owners, management and employees who are within the organization. ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிறவங்களாம் யாருன்னா இன்டர்னல் யூசர். அப்போ ஆர்கனைசேஷனுக்கு வெளியே இருக்கிறவங்க தான் என்ன, எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். ஓகேங்களா, இன்டர்னல் யூசர்ஸில் ஓனர் சொல்கிறாங்க. ஓனர்னால் யார்? நமக்கு கேபிட்டல் வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் யார், ஓனர்ஸ். ஓகேங்களா, அப்போ மேனேஜ்மெண்ட்னால் என்ன? அந்த பிஸ்னஸை வந்து நடத்துகிறவங்க தான் யார், மேனேஜ்மெண்ட். எம்ப்ளாயீஸ்னால் என்ன? அந்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறாங்களோ அவங்களாம் தான் வந்து என்ன வருவாங்க, எம்ப்ளாயீஸில் வருவாங்க. எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் என்ன சொல்கிறாங்க, கிரெடிட்டர்ஸ். கிரெடிட்டர்ஸ்னால் என்ன வரும்? கிரெடிட்டர்ஸ்னால் என்ன? கிரெடிட்டர்ஸ்னால் வந்து ஒன்றும் இல்லை, யார் வந்து நம்மக்கிட்ட கடன் கொடுத்து அந்த கடனுக்கான காசு வாங்குறாங்களே அவங்க தான் வந்து என்ன, கிரெடிட்டர்ஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து இன்வெஸ்டர்ஸ், அதுக்கடுத்து கஸ்டமர்ஸ், டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் அதர் ரெகுலேட்டரி பாடிஸ். டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்னால் யார்? டேக்ஸ் வந்து நம்மக்கிட்டேருந்து பிஸ்னஸில் வர்ற ப்ராஃபிட்லேருந்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய டேக்ஸ் வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்குறாங்களே அவங்க தான் வந்து யார், டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். அடுத்து கவர்மெண்ட், ரிசர்ச்சர்ஸ்னால் யார் வாங்கலாம், கேரி அவுட் தேர் ரிசர்ச், அவங்களோட ரிசர்ச் எல்லாத்தையும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்களே அவங்க தான் ரிசர்ச்சர்ஸ். அடுத்து ஜென்ரல் பப்ளிக். இதெல்லாம் தான் வந்து என்னென்னா ஹெட்டிங் மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். ஓகேங்களா, இதுதான் கொஷின் என்ன கேட்டாங்க, ஹூ ஆர் த பார்ட்டிஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டாங்கல்ல, அதோடைய ஆன்சர் தான் இது எல்லாமே. இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் நீங்கள் எழுதினீங்களே போதும். இன்டர்னல், எக்ஸ்டர்னல் இதில் வர்ற பாயிண்ட்ஸ் தான். இன்டர்னலில் ஒரு 3 பாயிண்ட்டு, எக்ஸ்டர்னலில் ஒரு 7 பாயிண்ட் எழுதினீங்கனாலே உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஒரு 5th ஒன், நேம் எனி 2 பேசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். ஏதாவது 2 பேசஸ் கேட்குறாங்க. ரெக்கார்டிங் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய 2 பேசஸ் கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 9ல் இருக்குது. இது இருக்குது பாருங்கள், பேசஸ் ஆஃப் அக்கௌண்டிங். மொத்தமே அதில் இருக்கிறதே வந்து 3 தான். அதில் நீங்கள் 2 இதுனா போதுன்றாங்க. நீங்கள் 3 படிங்க. 3 படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாமில் எழுதும் போது 2வது ஞாபகம் இருக்கும். There are 3 bases of accounting in common usage. என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கேஷ் பேசிஸ், அக்ரூட் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ், மிக்ஸ்டு ஆர் ஹைப்ரிட் பேசிஸ். ஓகேங்களா, கேஷ் பேசிஸ்னால் என்ன? கேஷ் பேசிஸ்னால் நம்ம கேஷில் கிடைக்கக்கூடிய ரிசிப்ட்டு, பேமெண்ட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறோம்ல, அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, கேஷ் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரூட் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ்னால் என்ன? அதாவது அண்டர் அக்ரூட் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் த ரெவென்யூ வெதர் ரிசீவ் ஆர் நாட், ரெவென்யூ வந்து ரிசீவ் பண்ணியிருக்குமா பண்ணலையா அப்படின்றத பற்றி ரெக்கார்ட் பண்ணுறது என்னது, அக்ரூட் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ். அடுத்து என்ன பார்க்குறோம், ஹைப்ரிட் ஆர் மிக்ஸ்டு பேசிஸ். ஹைப்ரிட் ஆர் மிக்ஸ்டு பேசிஸ்னால் என்ன? இந்த பேசிஸில் வந்து காம்பினேஷன் ஆஃப் கேஷ் பேசிஸ் அண்ட் அக்ரூட் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இதில் வந்து 2மே மிக்ஸ் ஆகி வரும். 2மே வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் எதுனா ஹைப்ரிட் ஆர் மிக்ஸ்டு பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2மே கேஷ் பேசிஸும் அக்ரூட் ஆர் மெர்கன்டைல் இந்த பேசிஸையும் 2மே ஃபாலோ பண்ணுறது தான் என்னதுன்னா மிக்ஸ்டு ஆர் ஹைப்ரிட் பேசிஸ். ஓகேங்களா, இதுதான் என்னென்னு பேசஸ் ஆஃப் அக்கௌண்டிங். 3மே எழுதுங்க. அப்போ தான் மார்க் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் மறந்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு என்ன ஆகும், ஓகே நம்ம 2 ஞாபகம் இருக்குது எழுதலாம் அப்படின்னு தோணும்.